தமிழ் மீடியா என்டர்டைன்மெண்ட் நேயர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். தேர்தல் களம் முடிஞ்சிட்டாலும் அந்த தேர்தலை பற்றி பேசுகிற விஷயங்கள் டெய்லி ஒரு இது நம்ம நியூஸில் பார்க்குறோம், ஃபேஸ்புக்கில் பார்க்குறோம். நிறைய சமூக வலைதளம் வந்ததுக்கப்புறம் அது ஒரு ஆர்ட் ஆஃப் டாபிக் மாதிரி தான் ஆயிடுது. அது மாதிரி பார்த்தோன்னா ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை நம்ம பதிவிடணும். இந்த வாட்டி என்னதான் டிவிகே வெற்றி பெற்றாலும் முதலமைச்சர் ஐயா கொளத்தூர் தொகுதியில் வெற்றி பெற வாய்ப்பை இழந்திருக்காரு. இதை நம்ம ஒரு மிக பெருசாலாம் நம்ம நினைக்கக்கூடாது. ஏன்னா காரணம்னா தமிழகத்துடைய தேர்தல் பொறுப்பாளர் மட்டும் இல்லாமல் காங்கிரஸோட தலைவர் செல்வ பெருந்தகையும் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறார். பிஜேபி தமிழ் நாட்டுடைய மாநில தலைவர் அவரும் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறார், நைனா நாகேந்திரன் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் 14 அமைச்சர்கள், ஆவடி நாசர், பெரிய கருப்பன், துரைமுருகன் ஐயா, அந்த மாதிரி நிறைய பேர் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முன்னாள் அமைச்சர்கள் வளர்மதி, கோகுலேந்திரா, திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன், அதிமுக இருந்தவங்க நிறைய பேர் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது வெற்றி வாய்ப்புன்றது என்னைக்குமே யாருக்குமே நிரந்தரம் கிடையாது. மகேசன் தீர்ப்பை நம்ம ஏத்துக்கணும். வரப்போற தேர்தலை எப்படி பார்க்கணும். ஏன்னா அண்ணாவையே தோற்கடித்த தமிழகம் அப்படின்வாங்க, காமராஜரே தோற்கடிச்ச தமிழகம். ஏன்னா அண்ணாவும் இந்த தமிழகத்து எலெக்ஷன்ல ஒரு வாட்டி தோத்திருக்காரு. அவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு எம்பியா இருந்தார், பெரும்பான்மையை காமிச்சிட்டு அப்புறமா தான் அவர் முதலமைச்சர் ஆனாரு. நிறைய பேர் இந்த தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் வெற்றி தோல்வி என்பது சகஜம். ஆனாலும் இந்த முறை தமிழகத்தில் மட்டுமல்லாமல் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவி 15 வருடம் ஆட்சி அமைச்ச முதலமைச்சர் அந்த திரிணாமுல் காங்கிரஸ் தலைவி மேற்கு வங்காளத்துல மம்தா பானர்ஜி அவர்களும் வெற்றி வாய்ப்பு இழந்திருக்கார். பினராயி விஜயன் கடந்த 10 வருடமாக கேரளாவை ஆட்சி புரிந்த பினராயி விஜயன் கம்யூனிஸ்டை சேர்ந்தவர், அவரும் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறார். வெற்றி வாய்ப்பு இழந்தாலும் இன்னைக்கு கேரளாவில் காங்கிரஸ் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. பிஜேபி கவர்மெண்ட் திரிணாமுல் காங்கிரஸ் வீட்டு பற்று மேற்கு வங்காளத்தில் ஃபார்ம் ஆயிடுச்சு. தமிழகத்தில் இன்னும் 1-2 நாட்கள்ல டிவிகே தலைமையிலான இது நடைபெறும். அதுவரை நம்ம காத்திருப்போம். நன்றி, வணக்கம்.